ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரிதம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 1029 ஆரம்பிக்கிறது. சிருங்கேரி சிறப்பு. ரொம்ப தூரம் இப்படி தெற்காக சஞ்சாரம் பண்ணி துங்கபத்ரா தீரத்தில் சிருங்கேரிக்கு வந்தார்கள். அங்கே நிறை மாதர் கர்ப்பிணியாயிருந்த ஒரு தவளைக்கு வெயில் படாமல் ஒரு பாம்பு கொடைப்பிடித்து கொண்டிருப்பதை ஆச்சாரியால் பார்த்தார். தவளையை கண்டால் நப்பு கொட்டி கொண்டு பிடித்து தின்னுகிற பாம்பு இப்படி பிரியமாக ரட்சிக்கிறதே, தேசம் தெரியாத இந்த பிரதேசத்தில் சாரதாம்பாள் கோவில் கொண்டால் எத்தனை நன்றாயிருக்கும் என்று நினைத்தபடி ஆச்சாரியால் நதிக்கரையில் போய்கொண்டிருந்தார். சட்டென்று ஜல் ஜல்லும் என்று நின்றது. என்ன ஆச்சு என்று திரும்பி பார்த்தார். என்ன ஆயிருந்ததென்றால், ஆற்றங்கரை மணலில் பாதம் புதைந்து புதைந்து அவள் நடந்து வந்ததில்தான் சிலம்பு ஓசை பண்ணவில்லை. இவர் திரும்பி பார்த்ததால் அவள் நின்றுவிட்டாள். எல்லாம் நல்லதற்கே, நாம் நினைத்ததற்கே அவளுடைய நிபந்தனையும் சாதகமாயிடுத்து என்று ஆச்சாரியால் சந்தோஷித்து அங்கேயே சாரதாம்பாளை பீடம் பிரதிஷ்டை பண்ணி அமர்த்தி விட்டார். அந்த இடம் அவருக்கு ரொம்ப பிடித்து விட்டதால் அங்கேயே மடம் ஸ்தாபித்து பகுகாலம் வாசம் பண்ணி அவளை உபாசித்து கொண்டிருந்தார். புஸ்தகங்கள் எல்லாம் முதல் 16 வயசில் எழுதி முடித்த ஆச்சாரியால் அப்புறம் இரண்டாம் 16 வயசில்தான் 16 வருஷத்தில்தான் ஆசேது இமாச்சலம் 3 தரம் தேசம் முழுக்க சஞ்சாரம் செய்து அநேக காரியங்கள் பண்ணினது. இந்த குறைந்த காலத்துக்குள்ளே அவர் மேக்சிமம் காலம் தங்கியிருந்தது சிருங்கேரியில்தான் என்று சங்கர விஜயங்களிலிருந்து தெரிகிறது. சிருங்கேரி மடத்துக்கு தனி விசேஷம் என்னவென்றால், மற்ற மடங்கள் ஆச்சாரியால் உத்தேசித்து ஸ்தாபனம் பண்ணியவை. சார்தாம் என்று பாரத தேசத்தின் 4 கோடிகளில் 4 புராதன க்ஷேத்திரங்கள் உண்டு. வடக்கே பதரிநாதம், மேற்கே துவாரகாநாதம் அல்லது சோமநாதம், கிழக்கே ஜெகநாதம் பூரி, தெற்கே ராமநாதம் ராமேஸ்வரம் என்று. இவற்றில் பதரி, துவாரகா, பூரி முதலவற்றில் 3 பிரதான மடங்களை ஸ்தாபித்தார். தெற்கே மட்டும் ராமேஸ்வரத்தில் மடம் இல்லை. இவர் பிளான் போட விடாமல் வித்யாதி தேவதையை சிருங்கேரியில் மடம் ஏற்படும்படியாக பண்ணிவிட்டாள். அந்த மடத்துக்கென குறிப்பாக ஏற்பட்ட க்ஷேத்திரம் ராமக்ஷேத்திரம் என்று வைத்திருக்கிறார். அது ராமேஸ்வரம் என்றே நடைமுறையில் இருக்கிறது. அப்புறம் காஞ்சிபுரம் லோகத்துக்கே நாபி என்ற மத்தியஸ்தானமாக இருந்ததால் அங்கே மடஸ்தாபனம் பண்ணினார். இவை முக்கியமான மடங்கள். இன்னும் பலவும் ஸ்தாபித்தார். எல்லாம் அவர் உத்தேசப்படி. சிருங்கேரியில்தான் சாரதாம்பாள் தன் உத்தேசப்படி மடம் ஏற்படுத்தி கொண்டது. சுரேஸ்வரரின் தனித்தன்மையும் சிறப்பும். மீமாம்சகர்களின் பிரதான புருஷராயிருந்த மண்டனமிஸ்ரர் ஆச்சாரியாளின் சிஷ்யரானது வேதாந்த மதத்தின் புனருத்தாரணத்துக்கே பெரிய பலம் கொடுத்தது. ஆனாலும் மனுஷஸ்வபாவம் எத்தனை பெரியவர்களையும் எப்படி கொஞ்சமாவது ஆட்டி வைத்து விடுகிறது என்று தெரிவித்தது போல ஆச்சாரியாளின் மற்ற சிஷ்யர்களே அவரை சுரேஸ்வராச்சாரியாலை கொஞ்சம் சந்தேக கண்ணோடு பார்த்ததாக சங்கர விஜயங்களில் இருக்கிறது. அவர் ஆச்சாரியாளின் சாரீர பாஷ்யத்துக்கு வார்த்திகம் எழுத அவர் ஆச்சாரியாளின் சாரீரக பாஷ்யத்துக்கு வார்த்திகம் எழுத ஆரம்பித்ததாகவும், அப்பொழுது மற்ற சிஷ்யால் என்ன இருந்தாலும் இவர் ரொம்பவும் தீவிரமான பூர்வ மீமாம்சகராக இருந்தவர்தானே, வாதத்தில் தோற்று போனதால் வழியில்லாமல் ஆச்சாரியாளிடம் சிஷ்யராகி விட்டாலும் அந்தரங்கபூர்வமாக அத்வைத வேதாந்தத்தில் இவருக்கு ஈடுபாடு இருக்குமோ இருக்காதோ. நாமெல்லாம் மாதிரி பிரம்மச்சரியத்திலிருந்தே சந்நியாசத்துக்கு வராமல் பகுகாலம் குடும்ப வாழ்க்கையில் இருந்த இவருக்குள் ஞான தத்துவம் ஏறி இருக்குமா? அதனாலே ஆனஸ்டாக எழுதாமல் தன்னுடைய பழைய சித்தாந்தத்துக்கே இடம் கொடுக்கும்படி ஏதாவது ட்விஸ்ட் எழுதி பண்ணிவிடப் போகிறாரே என்று ஆச்சாரியாளிடம் சொன்னார்களாம். ஆச்சாரியால் மனசில் ஒன்றை நினைத்து கொண்டு ஆனால் சும்மா இருந்து விட்டார். சுரேஸ்வராச்சாரியால் காதுக்கே விஷயம் மீட்டி அவர் நாம் எழுத வேண்டாம் என்று இருந்து விட்டார். அப்புறம் ஒரு நாள் அவர் ஆச்சாரியாளிடம் வந்து, தங்களுக்கு குருதட்சிணை தரணம் என்று இருந்தது. தாங்களோ பணத்தை தொடாதவர், நானும் சொத்து சுதந்திரம் எல்லாம் விட்டவன், என்ன தருவது என்று இருந்தது. அப்புறம் என்னவோ யோசித்து ஏதோ ஒன்று கொண்டு வந்திருக்கிறேன், இதுதான் என்று சொல்லி ஒரு சுவடிக்கட்டை ஆச்சாரியால் பாதத்தில் வைத்து நமஸ்காரம் பண்ணினார். அது நைஷ்கர்மிய சித்தி என்ற புஸ்தகம். பரம கர்மானுஷ்டா தாதாவாக இருந்தவர் எல்லா காரியமும் போய் சும்மா இருப்பதுதான் மகாசித்தி, அதுதான் மோட்சம், அதுதான் வேதாந்த முடிவு என்று விவரித்து எழுந்திருந்த புஸ்தகம். ஆச்சாரியாளின் மனசில் நினைத்ததுதான் சுரேஸ்வரருக்குள் புகுந்து மற்ற சிஷ்யர்கள் அவருடைய ஆனஸ்டியை தெரிந்து கொள்ளும்படியாக இப்படி எழுத பண்ணினது. ஆனாலும் அவர் எடுத்தவுடனே தடை ஏற்பட்டதால் அப்புறமும் சாரீரக வார்த்திகம் எழுதவே இல்லை.
ஆச்சாரியாலும் மற்ற சிஷ்யாலும் ஆசைப்பட்டதன் பேரில் ஆச்சாரியாலின் உபனிஷத் பாஷ்யங்களில் 2க்கு மாத்திரம் வார்த்திகம் எழுதினார். ஒன்று தக்ஷிணத்தில் பெருவாரியாக வழக்கில் உள்ள கிருஷ்ண யஜுர்வேதத்தை சேர்ந்த தைத்திரியகம், இன்னொன்று வடக்கே ரொம்ப அனுஷ்டானத்தில் உள்ள சுக்ல யஜுர்வேதத்தை சேர்ந்த பிருகத்தாரண்யகம். ஆச்சாரியாலின் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துக்கும் அவர் உரை எழுதியிருக்கிறார். மானசோல்லாசம் என்று பெயர். சுரேஸ்வராச்சாரியாலை இந்த காஞ்சி மடம், சிங்கேரி மடம், துவாரகா மடம் ஆகிய 3ம் தங்கள் ஆச்சாரிய பரம்பரைகளில் சொல்லிக் கொள்கின்றன. நம்மடத்து சரீரத்தை ஆழ்ந்து பார்த்தால் சுரேஸ்வராச்சாரியாளுக்கு பீடாதிபத்திய அந்தஸ்து இருந்தாலும் அவரோடு கூடவே சர்வஜாத்மர் என்ற இளம் பிரம்மச்சாரி இளவரசு பட்டம் மாதிரி இருந்து கொண்டு சாஸ்திரிய காரியங்கள் எல்லாம் பண்ணி வந்ததாக தெரியும். அதாவது சுரேஸ்வரன் மேல் பார்வையில் சர்வஜாத்மர் இருந்தார் என்று தெரியும். அவர் சித்தி அடைந்த பிறகு சர்வஜாத்மரே பீடாதிபதியாக முழு பொறுப்பும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இதை வைத்து ஆலோசித்து பார்த்தால் 3 மடங்களிலுமே இப்படி சுரேஸ்வரர் அத்தியக்ஷராக ஆச்சாரியால் நியமித்து அவருக்கு உட்பட்ட வயசில் சின்ன இன்னொருவர் வைதிகாச்சாரியங்கள் முக்கியமாயுள்ள எல்லா காரியமும் பண்ணும்படி வைத்திருக்கலாம் என்று தோன்றுகிறது. செக்யூலியர் நிர்வாக பொறுப்பு முழுக்க சுரேஸ்வரரிடம். சாஸ்திரத்துக்கு மேலே போன கட்டத்தில் ஞானோபதேசம் அவர் பண்ணுவது, சாஸ்திராச்சாரியங்களின்படியான அநேக காரியங்கள் இன்னொருவர் செய்வது என்று வைத்திருக்கலாம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.